إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்னென்றும் உண்டாவட்டுமாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு இந்த ஜும்ஆ மேடையிலே அன்-நஃப்ஸ் என்ற தலைப்பிலே நீண்ட நாட்களாக பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நாம் மனிதனுடைய எதிரிகளில் மிக மோசமான எதிரி நஃப்ஸ் என்று கூறியிருந்தோம். ஆனா கடந்த வாரத்தில நஃப்ஸுக்கு கேடாக இருக்கக்கூடியது, நஃப்ஸுக்கே பிரச்சனை தரக்கூடியது, நஃப்ஸுக்கே முசீபத்தாக இருக்கக்கூடிய அல் ஹவா ஆஃபத்துன் நஃப்ஸ், மனோ இச்சை நஃப்ஸுக்கு ஒரு கேடு என்ற தலைப்புல நம்ம பார்ப்போம். இந்த மனோ இச்சை தான் எல்லா பாவத்திற்கும் ஒரு வேறாக இருக்கிறது என்ற தலைப்பில் பல உதாரணங்களை நாம் கூறியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய சிறிய ஒரு தொடர்ச்சியும். இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அர்-ரூஹ். ரூஹ் அது தனி சாப்டர். முதலாவது நஃப்ஸுக்கு எதிரியாக இருக்கக்கூடியது,
நப்சுக்கே கேடு விளைவிக்கக்கூடிய அல் ஹவா, மனோ இச்சை இருக்குல்ல, இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஆராஃப் 175வது வசனத்தில ஒரு அழகான சம்பவத்தை காட்டி அல்லாஹ் இந்த இத்திபாய ஹவா, மனோ இச்சை பின்பற்றதால என்ன பாதிப்பு இருக்கிறது என்பது அல்லாஹ் ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்மளுக்கு புரிய வைக்கிறார். மிக அழகான ஒரு உதாரணம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் கான யஈஷு ஃபி அர்தி ஷாம் என்ற தேசத்திலே ரஜுலுன் யுத்ஆ பல்ஆம் பில் பஊரா, ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவனுடைய பெயர் பல்ஆம் பில் பஊரா என்று அழைக்கப்பட்டார். அவன் வஹுவ மின் கௌமி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். வகான ஹிப்ரம் மினல் அஹ்பார், பாதிரிகளில் ஒரு பாதிரியாக இருந்தார். அந்த அளவுக்கு நல்ல வகான ஹிப்ரம் மினல் அஹ்பார், அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிரியாக இருந்தார். ஒமினல் முகர்ரபீன பிமூசா, அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த நபர் பல்ஆம் பின் பஊரா. அல்லாஹ் அவனுக்கு நிறைய அத்தாட்சிகளை கொடுத்திருந்தான், நிறைய அத்தாட்சிகள். அதுல ஒன்று வகான ஹாஃபிதத் தௌராத், தௌராத் வேதத்தை முழுமையாக மனனம் செய்திருக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு நபர். இன்னும் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்களில் அத்தாட்சிகளில் ஒன்று என்னன்னா அல் இஸ்முல் ஆஸம். அல் இஸ்முல் ஆஸம் மிக உயர்ந்த ஒரு பெயர். அல்லாஹ்க்கு குறிப்பா இருக்கக்கூடிய அந்த இஸ்மு ஆஸம் என்ற அந்த தன்மையை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருந்தா? பல்ஆம் பின் பஊரா. அந்த இஸ்மு ஆஸம் கொண்டு வஹுவ யதுஉ பிஹி, அதை கொண்டு அவர் துஆ கேட்பார். இப்ப நம்மளுக்கு இருக்குல்ல அல்லாஹ்வுடைய 99 பேர். ஃபலில்லாஹில் அஸ்மாஉல் ஹஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நாம ஓதி நாசி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டா அல்லாஹ் நம்மளுடைய துஆக்களை அங்கீகரிக்கிறான். யா ரஸாக் இருக்குது, ஓ உணவளிக்கக்கூடியவன், எனக்கு உணவளி, நம்ம துஆ கேட்கிறோம். அஸ்மாஉல் ஹஸ்னா ஓதி நம்ம துஆ கேட்டா அந்த துஆ அங்கீகரிக்கப்படும். அதே மாதிரி அந்த பல்ஆம் பின் பஊராக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னா இஸ்முல் ஆஸம். அந்த பெயரை சொல்லி அவன் துஆ கேட்டானா வஇதா தஆக பிஹி உஸ்தஜாப லஹ் பில் ஹாலி வல் லஹ்ஸ, அந்த இஸ்முல் ஆஸம் ஓதி அவன் துஆ கேட்டானா அவனுடைய துஆ ரிஜெக்ட் ஆகாது, நிராகரிக்கப்படாது. கண்டிப்பாக அவன் கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இதுவரைக்கும் அவனுடைய வாழ்நாள்ல அவன் கேட்ட துஆ அங்கீகரிக்கப்படாம இருந்ததே கிடையாது. எப்பெல்லாம் அவன் இஸ்மு ஆஸம் பயன்படுத்தி துஆ கேட்கிறானோ அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதனாக இருந்தான். ஆனா அங்க உள்ள அந்த பனி இஸ்ராயில் அவனுக்கு ஆசையை தூண்டுறான், மனோ இச்சைய தூண்டுறான். எந்த அளவுக்கு பண ஆசையும் பொருள் ஆசையும் எவ்வளவு காட்டி கடைசியில அந்த பல்ஆம் பின் பஊரா எந்த அளவுக்கு அவனுடைய ஆசைகளை தூண்டுறாங்கன்னா وَإِنَّ قَوْمَهُ سَأَلُوهُ أَن يَدْعُوا عَلَى மூஸா. நல்லா தெரிஞ்சிருச்சு பனி இஸ்ராயலுக்கு, இவர் இஸ்மு ஆஸமை கொண்டு துஆ கேட்டார்னா அவருடைய துஆ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும், அங்கீகரிக்கப்படும். நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்ப இவரை வச்சு மூசாவை காலி பண்ண. இவங்களுக்கு எதிரி யாரு பனி இஸ்ராயலுக்கு? மைனு மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ இவருக்கு அகைன்ஸ்டாக, இவருக்கு மாற்றமாக, இவருக்காக பத்வா செஞ்சிட்டாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சாப்டர் க்ளோஸ் ஆகிறோம் என்ற கருத்தில் கொண்டு وَإِنَّ قَوْمَهُ سَأَلُوهُ أَن يَدْعُوا عَلَى மூஸா, அந்த கூட்டத்தினர் போய் சொல்றாங்க, நீங்க மூசாக்கு எதிராக என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க, அவங்களுக்காக பத்வா, அவங்களுக்காக துஆ இல்ல பத்வா, அவங்க நாசமா போயணும், அழிஞ்சு போயணும் என்று நீங்க என்ன செய்யுங்க,
துஆ செய்யுங்க, பத்துவா செய்யுங்க என்று அந்த கூட்டம் வந்து வேண்டுது. இவரு இஸ்தஜாபத்தா துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அவங்கள சொல்றாங்க, நீங்க எந்த துஆ கேட்டாலும் உங்களோட துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. நீங்க என்ன செய்யுங்க, இப்ப நம்மளுக்கு தொல்லையா இருக்கிறது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். ஆகையால் அவங்களுக்கு எதிராக நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் இடத்துல பத்துவா செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க என்று அவங்க வேண்டுறாங்க. பல ஆசை காட்டியிருப்பாங்க இல்லையா? உடனே பல்ஆம் பின் பாவுரா என்ன செய்யறார்? வஸஈத பல்ஆம் பின் பாவுரா இலா அஅலல் ஜபல் வஅഖத யதுஉ அலா கௌமி மூசா. மிகப்பெரிய ஒரு மலையில ஏறிக்கொண்டு மூசாக்கு எதிராக அவர் துஆ கேட்க ஆரம்பிச்சிட்டார், பத்துவா கேட்கிறார். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கும் நடந்த சம்பவம். அன்னைக்கு பல்ஆம் பின் பாவுரா எந்த அளவுக்கு ஈமான்ல உறுதியாக இருக்கு. நம்ம ஈமான விட்டு போறதுக்கு பெரிய பாவம் செய்யறோம் என்ற அவசியம் கிடையாது. மனோ இச்சையை பின்பற்றினா போதும், முடிஞ்சு போச்சு. நம்மளோட வாழ்க்கை சாப்டர் போச்சு. மனோ இச்சை அவ்வளவு மோசமானது என்று ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் மூலமா இந்த உம்மத்துக்கு புரிய வைக்கிறார். சூரா அல் ஆராஃப்ல 175வது வசனம் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், வத்லு அலைஹிம், ஓ நபியே நீங்க அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்க. எதை பற்றி? நப அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா, அவனுடைய சம்பவம், அவனுடைய வாழ்க்கை வரலாறு. யாரு? பல்ஆம் பின் பாவுராவுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க இந்த மக்களுக்கு, இந்த உம்மத்துக்கு சொல்லி காட்டுங்க, ஓதி காட்டுங்க. ஆதைனாஹு ஆயாத்தினா, அவருக்கு நாம் பல அத்தாட்சிகளை கொடுத்தோம். ஆயாத்துன்னா அத்தாட்சி, அற்புதம். பல அத்தாட்சிகளை கொடுத்தோம். இஸ்ம ஆதம் கொடுத்தோம், தௌராத் ஒரு ஹாஃபிஸா இருந்தார். இந்த அளவுக்கு அத்தாட்சிகளை கொடுத்தோம். ஆனா அவருடைய அந்த அத்தாட்சிகளை விட்டு எல்லாமே விலகிட்டார். பன்சலக மின்ஹா, அதுல இருந்து முற்றிலும் விலகி வந்துட்டார். எதனால? மனோ இச்சையின் காரணமா. இவரு விலகி வந்த உடனே ஷைத்தான் பார்த்தான், இவருடைய சாப்டர் காலியாக இருக்கிறது. ஷைத்தான் செல்பின் தொடர்ந்தான். ஃபகான மினல் காமீன், அவன் அநியாயக்காரனாக மாறிவிட்டான், தீவிரவனாக வழிகேடனாக மாறிவிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்னா, இவனுடைய நிலை எப்படி மாறிடுச்சு? வலவ் ஷிஅனா லரஃபஅனா பிஹா வலக்கின்னஹு அக்லத இலல் அர்தி வத்தபஅ ஹவா. பாருங்க, அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துற, வத்தபஅ ஹவா, அவர் மனோ இச்சையை பின்பற்றினார். இவ்வளவு ஈமானை விட்டு போறதுக்கு மெயின் காரணம் என்ன? மனோ இச்சை, அந்த ஆசை, தீய ஆசை, பேராசை சொல்லுவாங்கல்ல. இந்த மன இச்சை அவங்க என்ன செய்யுதுன்னா, பணம், பொருள், பொருளாதாரம், ஏதோ ஆசைகள் வச்சு அவன் என்ன செய்யறான்? ஹவா, மனோ இச்சையை பின்பற்றக்கூடியதாக மாறிவிட்டான். அவனோட உதாரணம் அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, அவன் எந்த நாமம் கொண்டு இஸ்மு ஆதம் வைத்து அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்ச அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை. அவனோட நிலை எப்படி மாறிடுச்சுன்னா, அவனுடைய உதாரணம் ஒரு நாயை போன்றாங்க. நாய் என்ன செய்ய? நாக்கு தொங்கு போடும். அதன் மீது நீங்க சுமையை வைத்தாலும் அது நாக்கு தொங்கு போடும், சுமை இறக்கிட்டாலும் அது நாக்கு தொங்கு போடும். இந்த ஹவா இருக்குல்ல, இது எந்த அளவுக்குன்னா, நாய் ஒரு பொருளை எடுக்கணும்னு முடிவு எடுத்துருச்சுன்னா அது எப்படியாவது பார்த்துக்கிட்டே இருக்கும். அது எடுக்காம போகவே போக, அதோட லட்சியத்தை அடைந்தே தீரும். நாய்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், தன்னோட லட்சியம் என்னவோ அது அடைந்தே தீரும். எதுக்கு பத்தி கவலைப்படாது. இது நம்ம இந்த பொருள் நம்ம எடுக்கணும் அப்படின்னா எப்படியாவது எடுத்து தீரும். அந்த மாதிரி இந்த ஹவா இருக்குல்ல, மனோ இச்சை ரொம்ப மோசம். அப்போ இவ்வளவு சிறப்பு கூறிய ஒரு மனிதனாக இருந்தார். ஆனா இந்த மனோ இச்சையின் காரணமாக அவர் என்ன செய்யற? வழி தவற போயிட்டார். அதனால இருக்கிறதுல மிக மோசமானது எதுனா மனோ இச்சை. இன்னைக்கு உலகத்துல நடைபெறக்கூடிய அனைத்து பாவங்களுக்கு வேறு எதுன்னா இந்த மனோ இச்சை. இந்த மனோ இச்சையை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்.
அடுத்தது நம்ம இப்ப தலைப்பு கொள்ளுவோம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா ரூஹ். இது எல்லாருக்கும் தெரியும். ரூஹ் தமிழ் நகராட்சியில இருக்க இதோட பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்னா ஆன்மான்னு எழுதியிருப்பான், இல்லாட்டி ஆத்மா, அதுவும் இல்லைன்னா உயிர் என்று எழுதியிருக்கும். உயிர் இதுதான் நம்மளோட புழக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமுக்கு ஒரு பெயர். அகராதியில பொருள் என்ன? உயிர், ஆன்மா, ஆத்மா என்று சொல்றாங்க. ஆனா ரூஹ் இது மூணுத்துக்கு அப்பாற்பட்டது. அது ஒரு தனி விஷயம். வயசு அலுவலக அணி ரூ என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப ரூஹ்னா என்ன? நம்ம தலைப்பு என்ன? ரூஹ்னா என்ன? ரூஹ் இது இன்னைக்கு நேற்று வந்த கேள்வி கிடையாது. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டது. யார்கிட்ட? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல அவங்க கிட்டயே பனி இஸ்ராயீல் இந்த கேள்வி கேட்டாங்க. யூதர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க, மர்ரூஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ரூஹ்னா என்ன அப்படி. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாயிட்டாங்க. நம்மளால அதை பத்தி கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரூம் என்ற அந்த சாப்டர் மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்ப அவங்க சைலண்டாக இருக்கிறாங்க. ஒரு தடவை என்ன நடக்குதுன்னா, ஒரு ஹதீஸ் இருக்குது புகாரியில 4721 ஹதீஸ். இந்த சம்பவத்தை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. قال بين انا امشي مع النبي صلى الله عليه وسلم في خرب المدينه. ஒரு நாள் நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடன் மதீனாவுடைய தோட்டத்தில கடந்து சென்று கொண்டிருந்தோம். நடந்துட்டே இருக்கும். யார் கூட? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். யார் கூட? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நடந்து போறாங்க மதீனாவுடைய தோட்டத்தில். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தாக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குச்சியால என்ன செஞ்சுக்கிறாங்க? ஊனி கொண்டு இருக்கிறாங்க. அந்த குச்சி வச்சு ஊனிட்டு நடந்துக்கிறாங்க. இதை ஒரு குச்சி வச்சு ஊனிட்டு இருக்கிறாங்க. மதீனாவுடைய அந்த தோட்டத்துல கடந்து போறாங்க. போகும்போது யூதர்களுடைய ஒரு கூட்டத்தை சந்திக்கிறாங்க. யூதர்களுடைய ஒரு கூட்டத்தின் பக்கமாக கடந்து போறாங்க. அப்ப அந்த யூதர்களை சிலர் பேசிக்கிறார். இன்னைக்கு முஹம்மது வந்திருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம இவர்கிட்ட ஏதாவது ஒரு டெஸ்ட் வைக்கணும். இவர் உண்மையிலே நபியா இல்லையா? ஆனா அவங்களை எப்படியாவது இவர் நபி இல்லை என்று சொல்ல வைக்கிறது பல முயற்சிகள். எல்லாரோட ஆசை அதுதான். அன்னைக்கு இஸ்லாத்துக்கு எதிரிகள் எல்லாரும் என்ன முயற்சி பண்ணாங்க? இவர் நபி கிடையாது. அதற்காக என்ன கேள்விகள் கேட்கணும் அத்தனை கேள்விகள் கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போயிட்டு வந்த பிறகு குஃபார்கள் சாதாரண கேள்வியை கேட்டாங்க. எவ்வளவு கேள்வி கேட்டாங்க. நீங்க பைத்துல் மக்தீஸ் பாத்தீங்களா? கதவு எப்படி இருந்துச்சு, அது எப்படி இருந்துச்சு, இது எப்படி, எதுனா கேள்வி கேட்டாங்க. அந்த மாதிரி பல கேள்விகள் கேட்கும் போது இவங்க நபி இல்லை என்ற ப்ரூவ் பண்ணுவதற்காக அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இது மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. ஸஅலூஹு அனி ரூஹ், நாம் அவர்கிட்ட ரூஹை பற்றி பேசலாம், கேட்கலாம், ரூஹ்னா என்னன்னு கேட்கலாம் என்று அவங்களுக்குள்ள முடிவு பண்ணாங்க. வகால பாதும், சிலர் சொல்றாங்க, ஏன்பா அந்த சாப்டர் இப்பத்திக்கு எடுக்குவானா, அந்த சாப்டர் இப்பத்திக்கு எடுக்குவானா, விட்டுரு அப்படின்றான். ஆனா ஒருத்தர் என்ன செய்யறாங்க, நான் கண்டிப்பா கேட்ட திருத நல்ல சந்தர்ப்பம், நான் கண்டிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ப மாட்டோம். யார் ரசூலல்லாஹ் மர்வம், அல்லாஹ்வுடைய தூதர் ரூஹ்னா என்ன நீங்க சொல்லுங்க அப்படி. فقال رجل منهم فقال يا ابا القاسم. அப்ப அந்த கூட்டத்தில் ஒருவர் கேட்கிறவா அபுல் காசிம். அபுல் காசிம்னா ரசூலுல்லாஹ்வோட குன்னியா இல்லையா? கூப்பிடுறாங்க, மர் ரூஹ் யா ரசூலல்லாஹ், அபுல் காசிம் ரூஹ்னா என்ன, ரூஹ்னா என்ன அப்படின்னு கேட்கிறார். فسكت النبي صلى الله عليه وسلم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் பற்றி ஒண்ணுமே தெரியும்.
பசகத்தன் நபி சொல்ல அமைதியாக இருக்கிறாங்க, மௌனமா இருக்கிறாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு படிப்பு. சில பேரு தெரிஞ்ச ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா, எங்க கேட்டுட்டாரோ சொல்லலன்னா நம்ம மானம் போயிடுவாங்க, அதற்காக ஏதாவது ஒண்ணு வளரி விடுவாங்க. அது தவறு. உனக்கு தெரிஞ்ச சொல்லி அமைதியா. இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் சய்யிதுல் அன்பியா இருக்கும் போது அவங்க கேள்வி கேட்கிறாங்க, உடனே பதில் சொல்லவே இல்லையா. பசக்கத்தை அமைதி காக்கிறார், அமைதியா இருக்கிறார். உடனே இந்த ராவி சொல்றாரு, நான் பார்த்தேன் யாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மூஞ்சியை பார்க்கறாங்க. அப்ப வஹி வரும்போது எப்படி அவங்க நிலை இருக்கும், மூஞ்சினா சிவந்து போய் கடினமாக இருக்கும், வேர்வை. அந்த வஹியோட கொடுமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அவங்க ஒட்டகத்துல அமர்ந்து இருக்கும் போது வஹி வந்துச்சுன்னா அந்த வயிற்று தாங்காம, அந்த கனம் தாங்காம ஒட்டகமே கீழே அமர்ற அளவுக்கு கனமா அவ்வளவு சுமையாக இருக்குது அந்த வஹியோட சுமை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு யூஹா இலைய, அவர் அமைதியா இருக்கிற அந்த நேரத்துல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ராவி சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன், அவங்க மீது என்ன வந்து வஹி இருந்தது. அவங்க கேள்வி கேட்டாங்கல்ல, இதுக்கு பதில் சொல்லி உடனே அல்லாஹ் தஆலா வஹி இறக்குறான். யார் மீது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வஹி வருது. ஃபகும்து ஃபலம்மன் ஜலா அன்ஹு, அப்ப சிறிது நேரம் கழித்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஹியோட அந்த வேதனையிலிருந்து வெளியே வந்த பிறகு கொஞ்சம் நார்மல் நிலைக்கு வராங்க. வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல. உடனே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா சூரா அல் இஸ்ரா 85வது வசனத்தை இறக்குறான். யார் மீது? அந்த இடத்துல ஸ்பாட் இல்லை. அவங்க கேட்ட கேள்வி பிறகு அல்லாஹ் என்ன செய்யற, வஹி இறக்குறான். அல்லாஹ் சொல்றான், வயஸ்அலூனக அனிர் ரூஹ், ஓ நபியே அவர்கள் உங்களிடத்துல ரூஹ பற்றி கேள்வி கேட்கிறார், நீங்க சொல்லுங்க. ரூஹ்னா அப்படி இப்படி இப்படி எதுவுமே சொல்ல, ஒரே வார்த்தை அல்லாஹ் முடிச்சுல, குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, அவ்வளவுதான். ரூஹ பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான், என்ன சொல்றான் அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட, குலிர் ரூஹ் நபியே நீங்கள் சொல்லுங்க, அர்-ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது என் ரப்போட கட்டளை, என் ரப்போட ஹுக்கும், அவ்வளவுதான். வேற எதுவுமே சொல்லல. அவங்க எப்படியாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்ட வைக்கணும் முயற்சி பண்ணாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா வஹி இறக்குறான். என்னன்னு? வயஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. அதுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா சொல்றான், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாலேஜ் எது பற்றி, ரூஹ் பற்றிய நாலேஜ் ரொம்ப கம்மியா, கலீல்னா ரொம்ப ரொம்ப கம்மி, அற்பமான நாலேஜ் தான் அவங்களுக்கு இருக்கு. அப்போ அற்பமான நாலேஜ் ரூஹ பற்றி அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். அதுவே கடவுள் அளவுக்கு. நினைச்சு பாருங்க, ரூஹ் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயமே இல்லை. அது அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதோட நாலேஜ் நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான். அப்ப இன்னைக்கு நிறைய கிதாப் நீங்க எடுத்து பாத்தீங்க, ரூஹ பற்றி பல விதமான கருத்துக்கள் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம குர்ஆன் சுன்னா ரீதியாக ரூஹ்னா என்ன, கொஞ்ச நாலேஜ், அந்த கொஞ்ச நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் ரூஹ பற்றி. அந்த அல்லாஹ் சொல்றாங்க, வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, அற்பமான ரொம்ப சொற்பமான நாலேஜ் நம்ம ரூஹ பற்றி கொடுத்திருக்கோம். அந்த கொஞ்ச நாலேஜ் நம்ம என்ன தெரிஞ்சு, இப்ப இந்த ரூஹ நம்ம அறிவிக்க எட்டாத ஒரு விஷயம், இதை நம்ம முதல்ல புரிஞ்சு. ரெண்டாவது, இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, ரூஹ இருக்குது, உயிர் இருக்கு, ரெண்டுமே ஒன்னா இல்ல ரெண்டுமே தனித்தனி? இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ரூஹ் தான் உயிர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, ரூஹ் வேற உயிர் வேற, ரூஹ் வேற உயிர் ரெண்டுமே தனித்தனி, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ரூஹ் என்ற சாப்டர் தனி, உயிர் என்ற சாப்டர் தனி. நப்ஸ் வேற, ரூஹ் வேற. நப்சுக்கு அகராதியில உயிர் என்று சொல்லிக்கலாம், ஆனா ரூஹ் என்பது தனி விஷயம். இதுக்கு சில உதாரணங்களை வைத்து நம்ம புரிந்து பண்ணலாம்.
உதாரணத்துக்கு இப்போ உலகத்துல நிறைய பொருள்கள் இருக்கு. எது எதுன்னா வளர்ச்சி அடைகிறது. இப்போ செடி இருக்கு, மரம் இருக்குது. இதுக்குன்னா எதுனா வளர்கிறதோ அதுக்குன்னா உயிர் இருக்கிறதோ கிடையாது. செடி இருக்க வளருது, மரம் வளருது, அதுக்கு உயிர் இருக்கா? இருக்கு. ஆனா ரூபம் இருக்கா? இல்லை. அதே மாதிரி பாறை இருக்கு, அது சின்னதா இருக்கும், அதுக்கு அதுவும் வளரும். ஆனா அதுக்கு உயிர் இருக்கும், ஆனா என்ன கிடையாது? கிடையாது. அப்ப சில நேரத்துல என்ன ஆகும், உயிர் இருக்கா ரூபம், அப்போ உயிர் வேற ரூபம் வேற என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். உதாரணத்துக்கு சயின்ஸ்க்கு இப்ப நம்ம இப்போ ஒரு குழந்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்கன்னா, ஆணோடைய விந்தணுவும் அதே மாதிரி பெண்ணோடைய கருமுட்டை ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்த பிறகு என்ன ஆகுது? அது வளர்ச்சி அடையுது இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, 40 நாளைக்கு அது எப்படி இருக்கும்? ஒரு தண்ணீராக இருக்கும். அதுக்கு பிறகு சதை கட்டி, ரத்த கட்டி, சதை கட்டி, அதுக்கு பிறகு என்ன அது? அப்ப அது வரைக்கும் உயிர் இருக்கா இல்லையா? வளர்ச்சி அடையதா இல்லையா? அப்போ 4 மாசத்துக்கு பிறகுதான் ஊதப்படுகிறது. அதுக்கு முன்னாடி அந்த தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அதுக்கு உயிர் இருந்துச்சா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. உயிர் இருக்கா இல்லையா? அப்ப உயிர் என்பது வேற, ரூஹ் என்பது வேற. இது தனி அடுத்த. உதாரணத்துக்கு ஒரு புகாரில வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன அஹதக்கும் யுஜ்மஉ கல்புஹு ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமன் நுத்ஃபா. உங்களுடைய மனிதனுடைய படைப்பு ஆரம்பத்திலே தாயோடைய கர்ப்பப்பையில 40 நாளைக்கு அது எப்படி இருக்கும்? ஒரு நுத்ஃபா, தண்ணீராக இருக்கும். சும்ம யகூனு ஃபீ ஸாலிக அலகத்தன் மிஸ்லு ஸாலிக். திரும்ப அடுத்த 40க்கு அது ஒரு ரத்த கட்டியாக இருக்கும். சும்ம யகூனு ஃபீ ஸாலிக முதுக. அதுக்கு பிறகு அடுத்த 40க்கு அது என்ன? ஒரு சத கட்டியாக மாறும். இது ஹதீஸ்ல வரும். அப்ப 340 ஆயிடுச்சு இல்லையா? 340க்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்? சும்ம யுர்சலுல் மலக். பின்பாந்து ரஹமக்குள்ள அல்லாஹ் யார அனுப்புறான்? ஒரு வானவரை அனுப்புறான். இது வரைக்கும் அந்த குழந்தை முழு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. 4 மாசத்துல குழந்தை முழுமையா ஆயிடும் இல்லையா? ஏதாவது எலும்பு வந்துடுது, தோல் வந்துடுது, எல்லாமே அல்லாஹ் காது மூக்கு தான் வந்துருச்சு. வந்த பிறகு சும்மா யுர்சலுல் மலக். பின்பு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு வானவரை அனுப்புறான். ஃபயன்ஃபகு ஃபீஹி ரூஹ். அதுக்கு பிறகுதான் என்ன ஊதப்படுது? ரூஹ் ஊதப்படுது. அதுக்கு முன்னாடி அதுக்கு உயிர் இருந்துச்சு இல்லையா? ஒவ்வொரு அணுக்கள்ல உயிர் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு அணுக்கள்ல என்ன இருக்குது? பல லட்சம் உயிர், பல அணுக்கள்ல அல்லாஹ் வச்சுக்கிறான். அப்ப அதுல உயிர் இருக்கு. இப்ப ரூஹ் எப்ப வருது? 4 மாசம் கழிச்சு அதுல அல்லாஹ் என்ன செய்யறான்? ரூஹ ஊதுறான். வயுமரு பிஅர்பஇ கலிமாத். அதுக்கு பிறகு அல்லாஹ் 4 விஷயத்துக்கு கட்டளை எடுக்கிறான். இது ஒரு நீண்ட ஹதீஸ். அப்ப இந்த பாருங்க, முன்னாடி வரைக்கும் உயிர் இருந்துச்சு, இப்ப ரூஹ் எப்ப வருது? 4 மாசம் கழிச்சு வருது. அப்போ ரூஹ் வேற உயிர் வேற என்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம், நம்ம தூங்கும் போது ஒவ்வொரு வாட்டி நம்ம துவா ஓதுறோம். என்னது? அல்லாஹும்ம பிஸ்மிக அமுது வஹ்யா. என்ன அர்த்தம் அதுக்கு? யா அல்லாஹ், உன் பெயரை கொண்டு நான் மரணிக்கிறேன், உன் பெயரை கொண்டு எழுப்பப்படுகிறேன். தூங்கி எந்திரிச்சோட நம்ம துவா ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தா. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நான் இறந்த பிறகு மீண்டும் எனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சேன்? உயிரை கொடுத்த. அதுக்காக நம்ம அல்லாஹ்க்கு நன்றி சேர்த்தோம். இப்ப இந்த தூங்கும் போது ரூஹ் எடுக்கப்படுது. தூங்கும் போது என்ன எடுக்கப்படுது? ரூஹ் எடுக்கப்படுது. இப்ப அவனுக்கு உயிர் இருக்கா இல்லையா? ரூஹ் எடுக்கப்பட்டுச்சுன்னா மொத்தம் போயிடணும்ல? இல்ல, உயிர் இருக்க ரூஹ் எடுக்கப்பட்டது. ரூஹ் எடுக்கப்பட்டது. உயிர் இருக்கிறதான அவனா சேர புரட்ட ஓடுறான், மூச்சு வாங்குறான், திருப்பி படுக்கிறான், அப்படி படிக்கிறான், சொல்லிடுறான், எல்லாமே செய்யறான். எதனால? அவனுக்கு உயிர் இருக்கு, ஆனா ரூஹ் எடுக்கப்பட்டது. எடுக்கப்பட்ட இந்த ரூஹ் அல்லாஹ் அவனுடைய அவகாசம் இருந்துச்சுன்னா மீண்டும் வரும், இல்லாட்டி அப்படியே போயிடும், முடிஞ்சிருச்சு. அவருடைய தூக்கத்தை அவரோட ரூஹ் எடுக்கப்பட்டது.
அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுது நம்மளுக்கு. அப்ப ரூஹு வேற, உயிர் வேற என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த வசனம் பாருங்க. அல்லாஹு யதபஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹல் மௌத் வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா. தூங்கும் போது அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? ரூஹ் எடுத்துறான். அவனுக்கு இன்னும் வாழணும் அப்படின்னு உலகத்துல டைம் இருந்துச்சுன்னா மீண்டும் அவனோட ரூஹம் திருப்பி வந்தான். இல்லைன்னா எடுக்கப்பட்ட ரூஹ் அப்படியே எடுத்துருவான். அவனோட சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுவான், முடிஞ்சு போச்சு. அப்ப ரூஹு வேற, அதே மாதிரி உயிர் வேற என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு நிறைய உதாரணங்கள். அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அந்த ரூஹுக்கும் மனிதனுக்குள்ள தொடர்பு எங்க ஆரம்பிக்க தெரியுமா? நம்ம எல்லாரும் ஜுர்ரியாக்களா வச்சிருந்தாங்க, அணுக்களாக வச்சிருந்து ஆலமே அர்வாஹ் எப்போ உலக படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சான்? எல்லாருக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் வாங்கினால அங்க எல்லாமே பல ரூஹகளை அல்லாஹ் ஒன்று சேர்த்து கேட்கிற அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா ஷஹீதனா. அப்ப அங்கேயில இருந்து அதுக்கு பிறகு ரூஹுடைய காலம் எங்க வருது? நம்மளுடைய தாயோடைய வயிற்றில் இருக்கும் போது. அதுக்கு பிறகு உலக வாழ்க்கை, அதுக்கு பிறகு ரூஹ் எடுக்கப்படுது. அதுக்கு பிறகு கபருக்குள்ள வச்ச உடனே மீண்டும் என்ன செய்யுது? ரூஹ் வந்துடுது இல்லையா? அதுக்கு பிறகு மீண்டும் எழுப்பப்படும் போது அவனுக்கு அந்த ரூஹ் வருது. ஆனா உடல்ல மாற்றங்கள் வருது, உடல்ல மாற்றங்கள் வருது. ஆனா ரூஹ் அப்படியேதான் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரூஹ் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜ் பத்தி இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யறேன் இன்ஷா அல்லாஹ். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ولله الحمد رب السماوات رب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة إلى آخر الآية. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيها كثير من الناس الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وجل وأعظم وأكبر.